நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி. மத்திய கிழக்கு போரால் ஸ்ரீலங்கா எதிர்கொள்ளப் போகும் பாரிய விபரீதம். முழு நாடு முடக்கப்பட போகும் பரிதாபம். ஒரே வாரத்தில் பல மில்லியன் டாலர்களை இழக்கும் அபாயத்தில் இலங்கை. பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ள ஸ்ரீலங்கா. காலி கடற்கரையில் கரையொதுங்கிய ஈரானிய கப்பல் அமெரிக்காவின் கோபத்துக்கு ஆளாக போகும் நிலை. தாக்குதல்கள் நடந்து வரும் பகுதிக்கு முதலாவது பயணிகள் விமானத்தை அனுப்பியது ஸ்ரீலங்கா விமான நிலையம். 57 பேருடன் பயணித்த விமானம் வெளியானது அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவுக்கு பேரடி கொடுத்த ஈரான். யாரும் எதிர்பாரா பாரிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை சிதைத்தது ஈரான். துல்லியமாக தாக்கிய ஏவுகணை அதிர்ச்சியில் அமெரிக்க நிபுணர்கள். சர்ச்சையை கிளப்பும் ட்ரம்மின் புகைப்படம். நோயால் பாதிப்பா? உலகை மிரட்டும் தலைவருக்கு வந்த நிலை. ட்ரம்மை கேலிக்குள்ளாக்கிய ஈரான் மீதான தாக்குதல். ஈரான் மீது கடும் கோபத்தில் ட்ரம் இட்ட கட்டளை. மீண்டும் ஆரம்பிக்கப்படும் தாக்குதல்கள். ஈரானில் நிலநடுக்கம் என்ற பெயரில் அணு ஆயுத சோதனை. அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த ரகசிய தகவல். பெரும் இடியை விழுத்தப் போகும் ஈரான். அமெரிக்க கடற்படை கப்பல் பாதுகாப்புடன் ஹார்முஸ் வளைகுடாவினால் பயணிக்க உள்ள எண்ணெய் கப்பல்கள். நடுக்கடலில் தீயிட்டு கொளுத்தப்படும் என எச்சரிக்கும் ஈரான். கடும் பிரளயமாக மாறி வரும் வளைகுடா பிரச்சினை. நீண்ட கால போருக்கு மக்களும் அரசும் தயார். ஈரானில் இருந்து பறந்த செய்தி. பின்வாங்க முடிவில் இருக்கும் அயல் நாடுகள். ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா. அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்த கிம் ஜாங் உன் ஒரு ஏவுகணை இஸ்ரேலுக்கு போதும் என திடுக்கிடும் அறிவிப்பு. பிரேத அறையில் யுவதியின் சடலம் மீது 3 பாலியல் துஷ்பிரயோகம். இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். எரிவாயு நெருக்கடிக்கு இதுதான் காரணம். ஜனாதிபதி அனுரகுமார வெளியிட்ட தகவல். இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகள், அழகு சாதன பொருட்கள் என 10 லட்சம் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் பறிமுதல். கியூ மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் கூட்டு நடவடிக்கை. மத்திய கிழக்கில் நடந்து வரும் உக்கிர போர் நேரடியான தரைவழியல்லாமல் வான் மற்றும் கடல்வழி தாக்குதல்களாக இடம்பெற்று வருகிறது. இதுவரை உலகின் எந்த பகுதியில் பயன்படுத்தப்படாத அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் உதவியுடன் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகிறது. ஈரானின் தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் தேசம் திக்கற்றதாகும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட திட்டங்கள் தலைகளாக மாறியுள்ளன. தனது இறப்பின் பின் சகல நிர்வாக மட்டங்களிலும் தலைவர், செயலாளர் என அடிமட்டம் வரை 3 தலைவர்களின் ஆட்சியாளர்களை தெரிவு செய்து வைத்துச் சென்று அல் ஹமேனியின் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். ஒலியிலும் வேகமான ஹைஃபர் ரக அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி தன் மீதான தாக்குதல் மேற்கொண்ட இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட அயல் நாடுகள் முழுவதிலும் தாக்குதலை மேற்கொண்டு எதிர்பாரா பாரிய அழிவுகளை ஈரான் உண்டாக்கி வருகிறது. உலகின் 20% எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும் கப்பல்களின் பாதையான ஹார்முஸ் வளைகுடாவை ஈரான் மூடியுள்ளதால் உலகளாவிய ரீதியில் பாரிய எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கின் இந்த போர் பதற்றம் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வியலில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவை பொறுத்தவரை ஆபத்துக்கள் நேரடியானவை. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்வான், இலங்கை மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல முக்கிய ஆசிய பொருளாதாரங்கள் மத்திய கிழக்கிலிருந்து வரும் எண்ணெயை பெரிதும் நம்பியுள்ளன. உலகின் எண்ணெயில் 1/5 பங்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. அதிலும் பெரும்பகுதி ஆசியாவுக்கு செல்கிறது. பெரும்பாலான நாடுகளில் வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட நீடிக்கும் அவசரகால இருப்புகள் இருந்தாலும் நீடித்த போர் அல்லது ஹார்முஸ் நீரிணை முற்றுகை கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. இது இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த முக்கிய கடல்பாதை தடைப்பட்டால் மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யும் இலங்கைக்கு உடனடி எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய தாக்கம் ஏற்படலாம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்தார். மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஏனைய நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் மத்திய கிழக்கு பிராந்தியம் வழியாக வருவதாகவும் அந்த பிராந்தியத்தில் தற்போது விமானங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மூடப்படுவது நாட்டின் சுற்றுலாத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் மேலும் தீவிரமடைந்தால் இலங்கைக்கு எரிவாயுவை கொள்வனவு செய்வதில் சிக்கல் ஏற்படக்கூடும் என லிட்ரோ மற்றும் லாப் எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக எரிவாயு விலை அதிகரிப்பதற்கான அபாயம் உள்ளதாகவும் அந்த நிறுவனங்களின் பேச்சாளர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாற்று வழிகளூடாக நாட்டுக்கு தேவையான எரிவாயுவை ஆர்டர் செய்வதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் மோதல் காரணமாக இதுவரை மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையால் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட தற்போதைய நிலைமை குறித்து நேற்று அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். காலி கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பல் ஈரானுக்கு சொந்தமானது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர்
அருண ஜெயசகர தெரிவித்துள்ளார். காலி கடல் பகுதியிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளானது. அதற்கிணங்கு குறித்த கப்பலை மீட்கும் முயற்சி தொடக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. வளைகுடா யுத்தத்தில் குறித்த கப்பல் பங்கு பெற்றி விபத்துக்குள்ளாகியதா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த கப்பல் ஈரானிய போர்க்கப்பலாக அமையும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா குறித்த கப்பலுக்கு உதவி செய்யுமானால் இதனால் அமெரிக்காவின் கோபத்தை சம்பாதிக்கக்கூடும் எனவும் போர் அவதானிகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட போர் மோதல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இன்று பிற்பகல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் நோக்கி முதலாவது விமானம் புறப்பட்டுச் சென்றது. ஹிஸ்டரி ஏர் விமான சேவைக்கு சொந்தமான 8D-821 என்ற விமானம் இன்று பிற்பகல் 1:20 மணிகளவில் கட்டுநாயக்கிலிருந்து துபாய் நோக்கி புறப்பட்டதாக விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இந்த விமானத்தில் 47 பயணிகளும் 10 விமான பணியாளர்களும் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு வான்பரப்பு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு மாத்திரம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடைப்பட்ட நேரத்தில் விமானங்கள் இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பறக்கிறது. இதனிடையே ஏர் அரேபியா நிறுவனத்துக்கு சொந்தமான G9509 என்ற விமானம் இன்று மாலை 4:45 மணிக்கு கட்டுநாயக்கவிலிருந்து சார்ஜா நோக்கி புறப்பட்டு சென்றது. இதில் 44 பயணிகளும் 10 பணியாளர்களும் பயணித்தனர். எதிர்வரும் நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான ஏனைய விமான சேவைகள் படிப்படியாக வழமைக்கு திரும்புவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரபிக் கடலோர பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்காவின் அதிநவீன மற்றும் மிகப்பெரிய ரேடார் கட்டமைப்பை ஏவுகணைகள் மூலம் தகர்த்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. சுமார் $1.1 பில்லியன் மதிப்பிலான இந்த AN/FVS 132 ரக ரேடார் 5000 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள வான்பரப்பை கண்காணிக்கும் திறன் கொண்டது. இதன் மூலம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் அமெரிக்கா அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஹட்டார் நாட்டில் உள்ள அல் உடைத் விமான தளத்தில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ரேடார் தளம் ஈரானின் சாதிக் 4 நடவடிக்கையின் போது துல்லியமாக தாக்கி அளித்துள்ளது. இந்த தாக்குதலால் அமெரிக்காவின் ஏவுகணை எச்சரிக்கை கட்டமைப்பு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெஹ்ரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இன்று பொது நிகழ்வொன்றில் தோன்றிய போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கழுத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சிவப்பு சொறி போன்ற அடையாளத்துடன் தோன்றினார். ஏற்கனவே அவரின் கைகளிலும் சொறி போன்ற காட்சிகள் வெளியாகிற நிலையில் தற்போது கழுத்திலும் ரேஷஸ் தோன்றியுள்ளது. குறித்த புகைப்படங்கள் வெளியான நிலையில் ட்ரம்ப் மர்ம நோயால் பீடித்துள்ளாரா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் ட்ரம்பின் உடல்நிலை குறித்து ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது இந்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்றும் இனி எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி நேற்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஈரானின் வான் பாதுகாப்பு, விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமைத்துவம் அனைத்தும் இப்போது இல்லாமல் போய்விட்டது. இப்போது அவர்கள் எங்களுடன் பேச விரும்புகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், காலம் கடந்து விட்டது என்று குறிப்பிட்டார். ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்ட பிறகு அந்நாடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் ட்ரம்ப் அதை நிராகரித்துள்ளார். இதனிடையே ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான ஈரான் தூதர் அலி ஃபஹ்ரைனி கூறுகையில், தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனுள்ளதாக இருக்குமா என்பதில் எங்களுக்கு பெரிய சந்தேகம் உள்ளது என்று அவர் இதன்போது தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேல் போர்க்களமானது ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. தாக்குதல்கள் ஆரம்பமாகி சில நாட்களான நிலையில் 2 தரப்பிலிருந்தும் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. பல விடயங்கள் வெளிவராமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் உள்ள அரசு மற்றும் இராணுவ தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறினாலும் அதை ஈரான் முழுமையாக மறுத்துள்ளது. அமெரிக்காவின் அதிசக்தி விமானங்களான V2 விமானங்கள், லூகாஸ் ட்ரோன்கள் என்று பல்வகையான உத்திகளை அமெரிக்கா தற்போது ஈரான் களமுனையில் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஈரானின் அடுத்த உயர்மட்ட தலைவரை நியமிக்கும் கூட்டத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் ஈரானில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது அணு ஆயுத பரிசோதனையாக இருக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. கோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதில் சிக்கல் நீடித்தால் வரும் சில நாட்களில் ஈராக் தன்னுடைய மசகு எண்ணெய் உற்பத்தியை நாளொன்றுக்கு 3 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேலாக குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என அந்த நாட்டின் எண்ணெய் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது நிலவும் இந்த போக்குவரத்து நெருக்கடியால் ஈராக் ஏற்கனவே தன்னுடைய உற்பத்தியை குறைக்க தொடங்கியுள்ளது. இதன்படி நேற்றைய நிலவரப்படி ருமைலா எண்ணெய் வயலில் நாளொன்றுக்கு 7 லட்சம் பீப்பாய்களும், மேற்கு குர்னா 2 வயலில் 4,60,000 பீப்பாய்களும் குறைக்கப்பட்டுள்ளன.
ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட இந்த தடைகளால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈராக்கின் தெற்கு துறைமுகங்களில் எண்ணெய் சேமிப்பு அளவானது மிகவும் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக ஹார்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்கள் தீயிட்டு கொளுத்தப் போவதாக ஈரான் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. இந்நிலையில் தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு பாதுகாப்பாக செல்லும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் உலகின் சக்தி வளங்களில் சுதந்திரமான ஓட்டத்தை அமெரிக்கா உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தங்கள் நாடு மிகவும் நீண்ட கால போருக்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். எங்களிடமுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பயனுள்ள ஆயுதங்களை ஆரம்பத்திலேயே பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல. எங்களிடம் நீண்ட காலத்துக்கு தேவையான ஆயுத கிடங்கு உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் எதிரிகளிடம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டுமே கையிருப்பில் உள்ளது என்றும் அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு வான்வழி தாக்குதல்களால் ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் தன்னுடைய மிகச்சிறந்த ஆயுதங்களை இன்னும் களமிறக்கவில்லை என மிரட்டல் விடுத்துள்ளது. இது பிராந்தியத்தில் போர் இன்னும் பல வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான காட்டுமிராண்டி தாக்குதல்களை கண்டிப்பதாகவும் ஈரான் விரும்பினால் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக தம் ஆயுதம் ஒன்றை வழங்க தயாராக இருப்பதாகவும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் எச்சரித்துள்ளார். மேலும் தமது ஒரு ஏவுகணை முழு இஸ்ரேலுக்கும் போதுமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் போர் வட்டத்துக்குள் இருக்கும் நாடுகளுக்குள் கடும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்ட யுவதியின் சடலம் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி வைத்தியசாலைக்கு முன்பாக உயிரிழந்த யுவதியின் உறவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி ஹட்டன் எஃபோர்ட் சிலி தோட்ட பகுதியில் 23 வயதான யுவதியொருவர் உயிரை மாய்த்துள்ளார். யுவதியின் சடலம் அன்றைய தினம் மாலை டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டது. யுவதியின் சடலம் மீது வைத்தியசாலையில் பணியாற்றி வரும் சிற்றூழியர்கள் மூவர் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டனர். சம்பவத்தை கேள்வியுற்ற ஹட்டன் மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடி பிரேத அறையில் பாலியல் துஷ்பிரயோகம், வைத்தியசாலை நிர்வாகமே உண்மையை வெளிக்கொண்டு வாங்க போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி உள்ளிட்ட ஏனைய வைத்தியர்களும் வருகை தந்தோடு வைத்திய அதிகாரி பஷ்லி சம்பவம் குறித்து தெரிவிக்கையில் உயிர் மாய்ப்பு செய்து கொண்ட யுவதியின் சடலம் ஒன்று கடந்த 25ஆம் தேதி வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சடலம் முதல் நாள் பிரேத அறையில் இருந்த நிலையினை விட மறுநாள் வேறு ஒரு நிலையில் காணப்படவில்லை. ஆனால் இது தொடர்பாக நமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. பிரேத அறையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவை நாங்கள் பரிசோதித்தோம். அப்போது அந்த சிற்றூழியர்கள் மூவரும் பிரேத அறைக்கு சென்று வந்த காட்சிகள் பதிவாகின. இது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என்று தெரிவித்தார். குறித்த 3 சந்தேக நபர்களையும் இன்று மாலை 4 மணிக்குள் கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் ஒரே நேரத்தில் எரிவாயுவுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டுக்கான தீர்வுகளை முன்வைத்து நாடாளுமன்றில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். எரிவாயுவை சேமித்து வைப்பதில் நெருக்கடி காணப்படுவதால் அதற்கான தேவையான தீர்வுகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் இதன்போது தெரிவித்தார். மண்டபம் அடுத்த மரைக்காயர் பட்டினம் கடற்கரை அருகே உள்ள தோப்பொன்றில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட வயாகரா, வலி நிவாரணி மாத்திரைகள், அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவைகளை ராமநாதபுரம் கியூ பிரிவு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் கூட்டாக இன்று அதிகாலை பறிமுதல் செய்து தப்பியோடிய கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இலங்கை இந்திய சர்வதேச கடலூடாக தமிழகத்தில் இருந்து கடல் அட்டை, கஞ்சா போதைப்பொருள், அழகு சாதன பொருட்கள், வலி நிவாரணி மாத்திரைகள், சமையல் மஞ்சள், முந்திரி, ஏலக்காய், சுக்கு உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவு கடல் வழியாக கடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் கேக் பிரிவு மற்றும் ராமநாதபுரம் சுங்க இலாகாவுக்கு கீழ் செயற்படும் மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கூட்டாக மண்டபம் அடுத்த மரைக்கார் பட்டினம் கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் வருவதைக் கண்டதும் அங்கிருந்து சிலர் தப்பியோடிய நிலையில் கடற்கரையோரமுள்ள தோப்பொன்றில் சோதனையிட்ட போது அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காய் 20,400 வலி நிவாரணி மாத்திரைகள், வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 4,800 வயகரா மாத்திரைகள், அழகு சாதன பொருட்கள்,
சோப் உள்ளிட்டவைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்ததை அடுத்து கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதோடு அங்கிருந்த படகு 2 என்ஜின்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கியூ பிரிவு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்துக்கு எடுத்து வரப்பட்டு தப்பியோடிய மர்ம நபர்கள் யார் என்பது தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேவேளை பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களின் இந்திய மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என்றும் இதன் சர்வதேச மதிப்பு 17 லட்சம் ரூபாய் இருக்கும் என்றும் ராமநாதபுரம் சுங்கத்துறை இணை ஆணையாளர் தெரிவித்தார். மேலும் கடற்கரையோர நடைபெறும் கடத்தல் சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் சுங்கத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கலாம் என்றும் தகவல் அளிக்க நபர்களின் ரகசியம் பேணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி. மத்திய கிழக்கு போரால் ஸ்ரீலங்கா எதிர்கொள்ளப் போகும் பாரிய விபரீதம். முழு நாடு முடக்கப்பட போகும் பரிதாபம். ஒரே வாரத்தில் பல மில்லியன் டாலர்களை இழக்கும் அபாயத்தில் இலங்கை. பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ள ஸ்ரீலங்கா. காலி கடற்கரையில் கரையொதுங்கிய ஈரானிய கப்பல் அமெரிக்காவின் கோபத்துக்கு ஆளாக போகும் நிலை. தாக்குதல்கள் நடந்து வரும் பகுதிக்கு முதலாவது பயணிகள் விமானத்தை அனுப்பியது ஸ்ரீலங்கா விமான நிலையம். 57 பேருடன் பயணித்த விமானம் வெளியானது அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவுக்கு பேரடி கொடுத்த ஈரான். யாரும் எதிர்பாரா பாரிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை சிதைத்தது ஈரான். துல்லியமாக தாக்கிய ஏவுகணை அதிர்ச்சியில் அமெரிக்க நிபுணர்கள். சர்ச்சையை கிளப்பும் ட்ரம்மின் புகைப்படம். நோயால் பாதிப்பா? உலகை மிரட்டும் தலைவருக்கு வந்த நிலை. ட்ரம்மை கேலிக்குள்ளாக்கிய ஈரான் மீதான தாக்குதல். ஈரான் மீது கடும் கோபத்தில் ட்ரம் இட்ட கட்டளை. மீண்டும் ஆரம்பிக்கப்படும் தாக்குதல்கள். ஈரானில் நிலநடுக்கம் என்ற பெயரில் அணு ஆயுத சோதனை. அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த ரகசிய தகவல். பெரும் இடியை விழுத்தப் போகும் ஈரான். அமெரிக்க கடற்படை கப்பல் பாதுகாப்புடன் ஹார்முஸ் வளைகுடாவினால் பயணிக்க உள்ள எண்ணெய் கப்பல்கள். நடுக்கடலில் தீயிட்டு கொளுத்தப்படும் என எச்சரிக்கும் ஈரான். கடும் பிரளயமாக மாறி வரும் வளைகுடா பிரச்சினை. நீண்ட கால போருக்கு மக்களும் அரசும் தயார். ஈரானில் இருந்து பறந்த செய்தி. பின்வாங்க முடிவில் இருக்கும் அயல் நாடுகள். ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா. அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்த கிம் ஜாங் உன் ஒரு ஏவுகணை இஸ்ரேலுக்கு போதும் என திடுக்கிடும் அறிவிப்பு. பிரேத அறையில் யுவதியின் சடலம் மீது 3 பாலியல் துஷ்பிரயோகம். இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். எரிவாயு நெருக்கடிக்கு இதுதான் காரணம். ஜனாதிபதி அனுரகுமார வெளியிட்ட தகவல். இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகள், அழகு சாதன பொருட்கள் என 10 லட்சம் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் பறிமுதல். கியூ மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் கூட்டு நடவடிக்கை.